ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும், இது குறித்து சில முக்கியமான தகவல் நாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை இந்த தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். உடனடியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னென்ன பிஎம் கிசானில் அடங்கியிருக்க தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை பார்த்திங்கன்னா உடனடியாக வர வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஎம் கிசானுடைய தவணை தொகை ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 3 முறை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6000 ரூபா ஒரு ஆண்டுக்கு அரசு விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பிஎம் கிசான் 20வது தவணை தொகை முக்கிய அப்டேட் 2000 கிடைக்க இதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் அப்படின்றது நியூஸ் பேப்பர் மூலமாக நமக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பிஎம் கிசானில் இந்த வழிமுறைகள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ பிஎம் கிசான் விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் யோஜனா சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் அடுத்தடுத்த தவணைகளையும் எந்தவித தடையுமின்றி பெற விரும்பினால் சில முக்கியமான விஷயங்களையும் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அவற்றை பற்றி நாம் பார்க்கலாம். பிஎம் கிசான் லேட்டஸ்ட் நியூஸ். விவசாயிகள் பிரதம மந்திரிகளின் கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் அடுத்த தவணையாக எந்த தடையுமின்றி பெற விரும்பினால் சில முக்கியமான விஷயங்களை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அவற்றை பற்றி தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடுச்சுங்க. ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா பலதரப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை நடத்தி வருகிறது. விவசாயிகளுக்கு உதவும் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள திட்டங்களில் பிஎம் கிசான் நிதி திட்டமும் ரொம்ப முக்கியமானதாகும். ஸோ பிரதம மந்திரிகள் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் உதவி வழங்கப்படுகிறது. ஸோ இந்த தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 என்று டெபாசிட் செய்கிறதாங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் இன்ஸ்டால்மெண்ட் 20வது தவணை தொகை எப்பொழுதும் உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். ஸோ இதற்கு முந்தைய தவணையானது 19வது தவணையானது பிப்ரவரி 24, 2025 விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அடுத்து அதாவது 20வது தவணை தொகை என்ற ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் போலவே இந்த முறையும் தவணைகளுக்கு இடையில் சுமார் 4 லட்சம் மாத இடைவெளி உள்ளது. 4 மாத இடைவெளி உள்ளது. ஸோ ஜூன் மாதம் கடந்துவிட்டது, ஜூலை மாதம் தொடங்கிவிட்டது. ஆனால் இதுவரை பிஎம் கிசானின் 20வது தவணை தொகை விவசாயிகளின் கணக்கில் வர வைக்கவில்லை. ஜூன் மாதம் கடைசி நேரத்தில் ஸோ பண விவசாயிகள் கணக்கிற்கு அனுப்பப்படும் என்று நம்பப்பட்டது. ஆனால் அதையும் இவங்க அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசானின் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக திட்டமிட்டிருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் மேலே இதை போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட இதற்கு முந்தைய தவணை 19வது தவணை பிப்ரவரியிலேயே நமக்கு வர வச்ச மாதிரி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜூன் மாதத்தில் எதிர்பார்த்ததாங்க. ஆனால் ஜூன் மாதத்தில் ஒன்றுமே கிடைக்காதனால ஜூலை மாதத்திற்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஜூலை 18ஆம் தேதி பீகாரில் நடக்கிற விழாவில் பிரதமர் கலந்துக்கிறதுனால அன்னைக்கு இந்த பிஎம் கிசானுடைய 20வது செட்டில்மெண்ட் ரிலீஸ் பண்ண செய்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் யோஜனா ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய கணக்கில் வர வைக்கப்படுகிறது. பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் நிதி யோஜனா இதை பற்றி தான் ஒரு சில தகவல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த தவணையை எந்தவித தடையுமின்றி பெற விரும்பினால் முக்கியமான வீடியோக்களை உடனடியாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஒய்சி எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயமே இந்த கேஒய்சி எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கேஒய்சி இல்லாமல் எந்த விதமான விவசாயமும் பிஎம் கிசான் தவணையும் பலனை பெற முடியாது என்பதை பார்த்திங்கன்னா சிலர் இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் பணம் அவர்களை கேஒய்சி முழுமையடைந்ததால் சிக்கல் கொண்டுட்டுருக்குங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் கேஒய்சி செய்து முடிக்கவில்லை என்றாலும் pmkisan.gov.in இணையதளத்துக்கு சென்று அல்லது அங்கே அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கு விரைவில் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த பார் ரெக்கார்ட்ஸ் வங்கி வரைவுகளை புதுப்பிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. பல நேரங்களில் வங்கி கணக்கு மூடப்பட்டாலோ அல்லது ஐஎஃப்எஸ்சி தரவு குறியீடு தவறாக இருப்பினாலோ இதற்கு நாங்கள்
பொறுப்பில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி குடிபெயர் குறியீடு மற்றும் ஆதார் இணைப்பு போன்ற தகவல்கள் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பயனாளர் பட்டியலில் பெயரை சேர்க்க அதை சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பயணிகள் பட்டியலில் உள்ள பெயர் உள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு pmkisan.in வலைதளத்துக்கு சென்று பயனாளிகள் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் விவசாயிகள் பதிவு அவசியம். பிஎம் கிசான் போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்டு போடும் பொழுது போதாது. இப்போது அரசாங்கத்தின் விவசாய பதிவை எடுத்து உடனடியாக ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி கட்டாயமாக உள்ளது. ஸோ இதற்கு விவசாயிகள் தங்கள் மாநிலத்தின் அதாவது தங்கள் அருகிலுள்ள சிசிஎஸ் ஸோ இந்த சிஎஸ்சி இ7 வந்து போயிட்டு உங்களுடைய அப்டேட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இகேஒய்சி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கணக்குகள் வரவு வைக்கப்படும். அப்படி இல்லைனா இகேஒய்சி பண்ணலாம் உங்களுக்கு வர வைப்பதில் சிக்கல் ஏற்படுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும், இது குறித்து சில முக்கியமான தகவல் நாம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை இந்த தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். உடனடியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னென்ன பிஎம் கிசானில் அடங்கியிருக்க தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வர வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஎம் கிசானுடைய தவணை தொகை ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 முறை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா ஒரு ஆண்டுக்கு அரசு வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பிஎம் கிசான் 20வது தவணை தொகை முக்கிய அப்டேட் 2000 கிடைக்க இதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் அப்படின்றது நியூஸ் பேப்பர் மூலமா நமக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பிஎம் கிசானில் இந்த வழிமுறைகள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ பிஎம் கிசான் விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் யோஜனா சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் அடுத்தடுத்த தவணைகளையும் எந்தவித தடையுமின்றி பெற விரும்பினால் சில முக்கியமான விஷயங்களையும் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அவற்றை பற்றி நாம் பார்க்கலாம். பிஎம் கிசான் லேட்டஸ்ட் நியூஸ். விவசாயிகள் பிரதம மந்திரிகளின் கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் அடுத்த தவணையாக எந்த தடையுமின்றி பெற விரும்பினால் சில முக்கியமான விஷயங்களை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அவற்றை பற்றி தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடுச்சுங்க. ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா பலதரப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை நடத்தி வருகிறது. விவசாயிகளுக்கு உதவும் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள திட்டங்களில் பிஎம் கிசான் நிதி திட்டமும் ரொம்ப முக்கியமானதாகும். ஸோ பிரதம மந்திரிகள் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் உதவி வழங்கப்படுகிறது. ஸோ இந்த தொகை 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 என்று டெபாசிட் செய்கிறதாங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் இன்ஸ்டால்மெண்ட் 20வது தவணை தொகை எப்பொழுதும் உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். ஸோ இதற்கு முந்தைய தவணையானது 19வது தவணையானது பிப்ரவரி 24, 2025 விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அடுத்து அதாவது 20வது தவணை தொகை என்ற ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் போலவே இந்த முறையின் தவணைகளுக்கு இடையில் சுமார் 4 லட்சம் மாத இடைவெளி உள்ளது. 4 மாத இடைவெளி உள்ளது. ஸோ ஜூன் மாதம் கடந்துவிட்டது, ஜூலை மாதம் தொடங்கிவிட்டது. ஆனால் இதுவரை பிஎம் கிசானின் 20வது தவணை தொகை விவசாயிகளின் கணக்கில் வர வைக்கவில்லை. ஜூன் மாதம் கடைசி நேரத்தில் ஸோ பண விவசாயிகள் கணக்கிற்கு அனுப்பப்படும் என்று நம்பப்பட்டது. ஆனால் அதையும் வந்து இவங்க அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசானின் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக திட்டமிட்டிருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் மேலே இதை போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட இதற்கு முந்தைய தவணை 19வது தவணை பிப்ரவரியிலேயே நமக்கு வர வச்ச மாதிரி இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜூன் மாதத்தில் எதிர்பார்த்ததாங்க. ஆனால் ஜூன் மாதத்தில் ஒன்றுமே கிடைக்காதனால ஜூலை மாதத்திற்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஜூலை 8ஆம் தேதி பீகாரில் நடக்கிற விழாவில் பிரதமர் கலந்துக்கிறதுனால அன்னைக்கு இந்த பிஎம் கிசானுடைய 20வது செட்டில்மெண்ட் வந்து ரிலீஸ் செய்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ
பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் யோஜனா. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய கணக்கில் வர வைக்கப்படுகிறது. பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் நிதி யோஜனா, இதை பற்றி தான் ஒரு சில தகவல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த தவணையை எந்தவித தடையுமின்றி பெற விரும்பினால் முக்கியமான வீடியோக்களை உடனடியாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஒய்சி எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயமே இந்த கேஒய்சி எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கேஒய்சி இல்லாமல் எந்த விதமான விவசாயமும் பிஎம் கிசான் தவணையும் பலனை பெற முடியாது என்பதை வந்து பார்த்திங்கன்னா சிலர் இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பல சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் பணம் அவர்களை கேஒய்சி முழுமையடைந்ததால் சிக்கல் கொண்டுட்டுருக்குங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் கேஒய்சி செய்து முடிக்கவில்லை என்றாலும் pmkisan.gov.in இணையதளத்துக்கு சென்று இன்று அல்லது அங்கே அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கு விரைவில் அதை சென்று அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார் ரெக்கார்ட்ஸ் வங்கி வரைவுகளை புதுப்பிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. பல நேரங்களில் வங்கி கணக்கு மூடப்பட்டாலோ அல்லது ஐஎஃப்எஸ்சி தரவு குறியீடு தவறாக இருப்பினாலோ இதற்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி குடிபெயர் குறியீடு மற்றும் ஆதார் இணைப்பு போன்ற தகவல்கள் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பயனாளர் பட்டியலில் பெயரை சேர்க்க அதை சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பயணிகள் பட்டியலில் உள்ள பெயர் உள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு pmkisan.in விளைதலுக்கு சென்று பயனாளிகள் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் விவசாயிகள் பதிவு அவசியம். பிஎம் கிசான் போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்டு போடும் பொழுது போதாது. இப்போது அரசாங்கத்தின் விவசாய பதிவை எடுத்து உடனடியாக ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியும் கட்டாயமாக உள்ளது. ஸோ இதற்கு விவசாயிகள் தங்கள் மாநிலத்தின் அதாவது தங்கள் அருகிலுள்ள ஸோ இந்த சிஎஸ்சி சென்டருக்கு வந்து போயிட்டு உங்களுடைய அப்டேட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேஒய்சி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கணக்குகள் வரவு வைக்கப்படும். அப்படி இல்லைனா கேஒய்சி பண்ணலாம் உங்களுக்கு வர வைப்பதில் சிக்கல் ஏற்படுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.